Greetings everyone, welcome to our channel. இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவில் 9th ஸ்டாண்டர்ட் ஆனுவல் எக்ஸாமினேஷன் சோஷியல் மாடல் கொஷின் பேப்பர் ஆல்ரெடி ஒரு கொஷின் பேப்பர் அப்லோட் பண்ணியிருக்கோம். இது வந்து ஒரு 7-8 டிஸ்ட்ரிக்டோட மேப் ஒர்க் மட்டும் தனியாக நம்ம வந்து கேட்டிருந்தீங்க, மேப் ஒர்க் மட்டும் தனியாக கொடுங்க அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த கொஷின் பேப்பரில் இருக்கிற மேப்பை மட்டும் கேதர் பண்ணின வீடியோ தான் இது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 8 மார்க் கொஷினில் நமக்கு கேட்டிருக்கிறது பார்த்தீங்கன்னா ஆன்சர் த ஃபாலோயிங் கொஷின். 43 கம்பேர் அண்ட் கான்ட்ராஸ்ட் த பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஜெயினிசம் அண்ட் புத்திசம் கேட்டிருக்காங்க. எஃபெக்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் ஆஃப் இங்கிலாந்து ஆன் இந்தியா இருக்கு. 44 பார்த்தீங்கன்னா வேர்ல்டு அவுட்லைன் மேப்பில் ஏஷியா கேட்டிருக்காங்க, நார்த் அமெரிக்கா, சதர்ன் ஓஷன், அடுத்து பெங்கியூலா கரண்ட், கல்ஃப் ஸ்ட்ரீம், சஹாரா டெசர்ட், எஜிப்ட் சிவிலைசேஷன், தென் ஹிமாலயா ரேஞ்ச். அப்படி இல்லையா அதே வேர்ல்டு அவுட்லைன் மேப்ல யூரோப், அலாஸ்கா கரண்ட், ஆர்டிக் ஓஷன், இண்டஸ் சிவிலைசேஷன், ஜப்பான், பசிபிக் ரிங் ஆஃப் ஃபயர், வெஸ்ட் கிரீன்லாண்ட், மங்கோலியா இது கேட்டிருக்காங்க. அதே 2 மார்க் கொஸ்டின்ல பார்த்தீங்கன்னா அவுட்லைன் மேப்ல காஷ்மீர், டெல்லி, பெங்கால், அகமதாபாத், மதுரை கேட்டிருக்காங்க அவுட்லைன் மேப் ஆஃப் இந்தியாவில். இது ஒரு டிஸ்ட்ரிக்ட் கொஸ்டின் பேப்பர். ஸோ இன்னொரு இதில் பார்த்தீங்கன்னா சவுத் இந்தியா மேப்பில் பாண்டியாஸ் ரூல்டு ஏரியா கேட்டிருக்காங்க, காஞ்சி கேட்டிருக்காங்க, சென்னை, வாஞ்சி அண்ட் தென் மதுரை. ஸோ மேப் ஒர்க் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து மார்க் மிஸ் பண்ணக்கூடாது. 2 மார்க்காக இருந்தாலும் சரி, அது 8 மார்க்காக இருந்தாலும் சரி, அந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. இதை வந்து டெஸ்ட் எழுதி பாருங்கள். ஆல்ரெடி ஓவரால் நீங்கள் ஃபுல்லாக ரிவிஷன் முடிச்சிருப்பீங்க இல்லைங்களா? மேப் வாங்கி அந்தந்த பிளேசஸ் உங்களுக்கு தெரியுதான்னு பென்சிலில் இந்த கொஸ்டின் பேப்பர் இந்த வீடியோ வச்சுட்டு பென்சிலில் மார்க் பண்ணி பாருங்க. தென் எரேஸ். செகண்ட் கொஸ்டின் பேப்பர் பென்சிலில் மார்க் பண்ணுங்க, தென் எரேஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக ஓவரால் நீங்கள் மேப்பை வந்து ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. இதில் 8 மார்க்கில் கேட்டிருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு மேப் தான் கேட்டிருக்காங்க. பசிபிக் ரிங் ஆஃப் ஃபயர், இந்தியா, ஜப்பான், ஏஷியா, ஹிமாலயன் ரேஞ்ச், இண்டஸ் சிவிலைசேஷன், இங்கிலாந்து, யூஎஸ்ஏ. அதே மாதிரி 8 மார்க் கொஸ்டினும் என்ன கேட்டிருக்காங்கன்னா இந்தியாஸ் பொசிஷன் டியூரிங் கிளாசிக்கல் பொசிஷனும். இது செகண்ட் டைம் கேட்டிருக்காங்க பாருங்க. கம்பேர் அண்ட் கான்ட்ராஸ்ட் த பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஜெயினிசம் அண்ட் புத்திசம். மூவிங் டு நெக்ஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் பார்த்தீங்கன்னா மார்க் தி ஃபாலோயிங் பிளேசஸ் ஆன் த கிவன் அவுட்லைன் மேப் ஆஃப் வேர்ல்டு. வேர்ல்டு அவுட்லைனில் இந்தியன் ஓஷன் கேட்டிருக்காங்க, கல்ஃப் ஆஃப் காம்பாட், ரஷ்யா, ஜப்பான் ஜேஏபிஏஎன், தென் அண்டார்டிகா. அப்படி இல்லையா அட்லாண்டிக் ஓஷன், ஆப்ரிக்கா, இந்தியா, சைனா, அடுத்து ஹவாய் ஐலாண்ட்ஸ் இது கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு 2 மார்க்கில் கேட்டிருக்கிறது, சாரி 5 மார்க்கோ, வேர்ல்டு மேப்பில் இங்கிலாந்து, சைனா, இந்தியா, ஜப்பான், ரிவர் நைல் வேர்ல்டு மேப்பில் கேட்டிருக்காங்க. இது 5 மார்க்கில் கேட்டிருக்காங்க. 8 மார்க்கில் பார்த்தீங்கன்னா மார்க் த ஃபாலோயிங் இந்த கிவன் வேர்ல்டு மேப்பில் பசிபிக் ரிங் ஆஃப் ஃபயர் கேட்டிருக்காங்க, மவுண்ட் கிளிமஞ்சாரோ, அடுத்தது ஆஸ்திரேலியா, அட்லாண்டிக் ஓஷன், ஆல்ப்ஸ், அடுத்து குரோஷியோ கரண்ட், தென் எனி ஒன் டெசர்ட் அண்ட் தென் துண்ட்ரா பயோம். அப்படி இல்லைன்னா த சேம் வேர்ல்டு மேப்பில் இன்டர்னல் சாய்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்களே இன்னொரு மேப்பு, பசிபிக் ஓஷன், யூரோப், ஸ்ரீலங்கா, சஹாரா டெசர்ட், எனி ஒன் ஆக்டிவ் வால்கேனோ, அலாஸ்கா கரண்ட், தென் சதர்ன் ஓஷன் அண்ட் தென் டவுன்ஸ். இது ஒரு டிஸ்ட்ரிக்ட் கொஸ்டின் பேப்பர். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டைம்லைன் கேட்டிருக்காங்க பாருங்க. எனி 5 இன்சிடென்ட்ஸ் இன் ட்ரான் டைம்லைன் 1750 1800 வரைக்கும். அதே 5 மார்க்கில் வந்து மார்க் த பிளேசஸ் இந்த அவுட்லைன் மேப் ஆஃப் இந்தியா. டெல்லி கேட்டிருக்காங்க, மதுரை கேட்டிருக்காங்க, பெங்கால் கேட்டிருக்காங்க, அகமதாபாத் அண்ட் தென் காஷ்மீர். 8 மார்க்கில் பார்த்தீங்கன்னா நமக்கு கொஸ்டின் ஆன்சர்ஸ் த டெவலப்மெண்ட் இன் த ஃபீல்ட்ஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சர், pottery and metal tools are considered a landmark in the life of megalithic period substantiate, or else enumerate the causes for the second industrialization in the USA. மேப் ஒர்க்கில் வந்து அவுட்லைன் மேப் வேர்ல்டு அவுட்லைனில் ஏஷியா, யூரோப், ஜப்பான், பசிபிக் ஓஷன், குரோஷியோ கரண்ட், இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா, ஈக்வட்டோரியல் கவுண்டர் கரண்ட். ஸோ இந்த மேப் பார்த்துக்கோங்க. அடுத்தது 5 மார்க்கில் வந்து மேப் ஆஃப் சவுத் இந்தியாவில் பாண்டியாஸ் ரூல்டு ஏரியா, காஞ்சி, சென்னை, அடுத்து வஞ்சி, மதுரை இந்த பிளேசஸ்லாம் மார்க் பண்ண சொல்லியிருக்காங்க. 8 மார்க்கில் பார்த்தீங்கன்னா எஃபெக்ட்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் கேட்டிருக்காங்க. அடுத்து ஹமுராபி கோட் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் லீகல் டாக்குமெண்ட்ஸ் எக்ஸ்பிளைன் கொடுத்துருக்காங்க. இம்பேக்ட் ஆஃப் க்ரூசேட்ஸ் இது வந்து 2 கொஸ்டினும் சேர்த்து நமக்கு 8 மார்க்கில் கேட்டிருக்காங்க.
மேப் ஒர்க்கில் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு மேப்பில் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் கேட்டிருக்காங்க, ஸ்ரீலங்கா, சைனா, இட்டாலி, பசிபிக் ஓஷன், வாஸ்கோட காமா சி ரூட், இந்தியா, கேப் ஆஃப் குட் ஹோப். ஆர் வேர்ல்டு மேப்பில் பசிபிக் ரிங் ஆஃப் ஃபயர், ஹிமாலயா ரேஞ்ச், எனி ஒன் ஹாட் டெசர்ட், எனி ஒன் டெல்டா, இங்கிலாந்து, இந்தியன் ஓஷன், ஜப்பான், எ காஸ்ட் ரீஜன், நியூயார்க். ஸோ இது வந்து நம்ம வந்து இம்பார்ட்டன்ட் கொஷின் வீடியோவில் மார்க் பண்ணும் போது மேப் ஒர்க்கில் நம்ம இதெல்லாம் மார்க் பண்ணியிருக்கோம். இந்த லெசனில் இந்த மேப் ஒர்க் இருக்குது, இதை ஜஸ்ட்டு ஒரு பார்த்துக்கோங்கன்ற மாதிரி. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் மிட்டம், செகண்ட் மிட்டம், குவார்டர்லி, ஹாஃப் இயர்லியில் வந்திருக்கக்கூடிய மேப் ஒர்க்கும் நம்ம வந்து கொடுத்துருப்போம் அந்த இம்பார்ட்டன்ட் கொஷின் வீடியோவில். அதனால் நீங்கள் அதையும் பார்த்துக்கோங்க. ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் இருந்தாலும் அதை பார்த்துக்கோங்க. இல்லையா குவார்டர்லி, ஹாஃப் இயர்லி அண்ட் தென் மிட் டேர்ம் கொஷின் பேப்பர்லாம் வச்சுருக்கீங்களா, அந்த மேப்பையும் நீங்கள் ரெஃபரன்ஸ் ஒர்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு தமிழ்நாடு மேப்பில் பார்த்தீங்கன்னா சென்னை, ரிவர் காவேரி, அடுத்து கங்கை கொண்ட சோழபுரம், பார்க் ஸ்ட்ரீட், தொண்டி. இது வந்து நமக்கு 5 மார்க்கில் கேட்டிருக்காங்க. 8 மார்க்கில் பார்த்தீங்கன்னா ரைட் அபவுட் இந்தியாஸ் பொசிஷன் டியூரிங் கிளாசிக்கல் பொசிஷன், அதுவும் திரும்ப கேட்டிருக்காங்க. அடுத்து ஹைலைட் த கான்ட்ரிபியூஷன் ஆஃப் பிரெஞ்ச் பிலாசபர்ஸ் டு த ரெவல்யூஷன் ஆஃப் 1789 கேட்டிருக்காங்க. ஆர் எஃபெக்ட்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் ஆஃப் இங்கிலாந்து ஆன் இந்தியா, டிஸ்கஸ் த எக்கனாமிக் இம்பேக்ட் ஆஃப் பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியா கேட்டிருக்காங்க. மேப்பில் பார்த்தீங்கன்னா அவுட்லைன், இந்தியா அவுட்லைனில் வந்து கல்கத்தா, கொரமண்டல் கோஸ்ட், டெல்லி, குஜராத், லாகூர், லக்ஷத்வீப், காஷ்மீர், வெஸ்டர்ன் காட்ஸ். ஆர் வேர்ல்டு அவுட்லைனில் அரேபியா, சைனா, கேப் ஆஃப் குட் ஹோப், ஈஜிப்ட், இட்டாலி, நார்த் அமெரிக்கா, பிலிப்பைன் ஐலாண்ட், பசிபிக் ஓஷன். இந்த மேப்பை கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் மேப்பை ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதில் இருக்கிறத நீங்கள் டெஸ்ட் எழுதி பாருங்கள். அடுத்து மாடல் கொஷின் பேப்பரும் அப்லோட் பண்ணுறேன். அதில் இருக்க மேப் ஒர்க்கு, கொஷின் ஆன்சர்ஸ் எல்லாமே வந்து ஓரல் டெஸ்ட்டாவது எழுதி பாருங்கள். விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ ஃபார் யர் சப்போர்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.